ஜேபியின் எஸ் இன்றைக்கி நாம் மெத்தட் 2ல் எப்படி சைட் பாக்கெட் தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ரைட். எஸ் முதல்ல ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தில் மேலே இருந்து 1.5 எங்கெல்லாம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் மார்க் அவுட் பண்ணி அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஃபுல் ஜிப் எடுத்து தலைகீழ வச்சு இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு லைனிங் கிளாத் எடுத்து ஜிப்பை மேலே வச்சு இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பி நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு அந்த பாகத்தை அடியில் திருப்பிடலாம். முன்பாகத்திலேயே நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் சிப்பை ஒட்டியே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ ஜிப்போட மேல் பாகத்தில் இன்னொரு பீஸ் வச்சு தைச்சிடலாம். இங்கே இருந்து வரைக்கும் ஒரு தையல். இப்போ ஜிப்பு மேலே, கிளாத் மேலே இல்லை, ஜிப்பு மேலே லைனிங் கிளாத் வச்சு இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ சின்னதாக ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கிளாத்தையும் திருப்பி சின்னதாக ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சிப்பை ஒட்டியே இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போது ஜிப்பை திறந்தால் போடுறதுக்கு பேக்கெட் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு லைனிங் கிளாத் யூஸ் பண்ணலாம். ஒரு லைனிங் கிளாத் வச்சு இங்கே ஏற்கனவே நம்ம ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்தாப்பில் நண்டுக்கால் கேப்பில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சைட் பேக்கெட் ரெடி. இது வந்து மெத்தட் 2 யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம சைடு ஜிப் தைச்சிருக்கோம். இந்த மாதிரி தைக்கிறப்போ இந்த இடத்துல சிலம்பல்கள் எதுவுமே இருக்காது. சிலம்பல்கள் எல்லாமே உள்ளே போயிடும். நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். புரியுதா? சிலம்பல்கள் இல்லாத நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இது மெத்தட் 2 யூஸ் பண்ணி நம்ம சைடு பேக்கெட் தைக்கிற மெத்தட். ஓகேவா? இன்னுமே சைட் பேக்கெட்ஸ் தைக்கிற மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அதையும் கற்றுக்கலாம். ஓகேவா? இது ஜேபியின் தையலகம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.